ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதகசாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் பதங்கள் 22-23. 22ஆம் பதம். காலேன சோஜ புருஷாயுக்ஷாபி பிரவருத்த யோகேன ப்ரூடபோத ஸ்வயம் தத் அந்தர் ஹிருதயே ஸ்வபாதம் அவசியதாபஸ்யதயன் ந பூர்வம். மொழிபெயர்ப்பு. பிரம்மாவின் 100 ஆண்டுகளின் முடிவில் அவரது தியானம் பூர்த்தியான பொழுது தேவையான அறிவை அவர் விருத்தி செய்து கொண்டிருந்தார். அதன் பயனாக யாரை பெருமுயற்சி செய்தும் தன்னால் முன்பு காண முடியவில்லையோ அப்பரமனை தன் இதயத்தில் அவரால் காண முடிந்தது. பொருளுரை. பரமபுருஷரை பக்தி தொண்டு முறையால் மட்டுமே உணர முடியும், மனக்கற்பனையால் அல்ல. பிரம்மாவின் வயது திவ்ய ஆண்டுகளுக்கேற்ப கணக்கிடப்படுகிறது. அது சூரிய ஆண்டு கணக்கிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். திவ்ய ஆண்டுகள் பகவத்கீதையில் பின்வருமாறு கணக்கிடப்படுகின்றன. சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விது. பிரம்மாவின் ஒரு பகல் 1000 சதுரவியூகம் 43,20,000 என கணக்கிடப்படுகிறது. இக்கணக்குப்படி 100 ஆண்டுகள் தியானம் செய்த பிறகு எல்லா காரணங்களுக்கும் உயர்ந்த காரணத்தை பிரம்மாவால் அறிய முடிந்தது. அதன் பிறகுதான் பிரம்ம சம்ஹிதையை அவர் எழுதினார். அதை பகவான் சைத்தன்யர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அக்காவியத்தில் கோவிந்தம் ஆதிபுருஷம் தம்மகம் பஜாமி என்று பிரம்மா பாடுகிறார். பகவானை உள்ளபடி அறியும் முன் அல்லது அவருக்கு தொண்டு செய்யும் முன் பகவானின் கருணைக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும். 23ஆம் பதம். மிருணாள கௌராய சேக்ஷபோக பரியங்க ஏகம் பரிஷம் சயானம் பணாதபத்ராயுத மூர்த்தரத்ன தியுபிர் ஹதத்வாந்த யுகாந்த தோயே. மொழிபெயர்ப்பு. நீரின் மேல் ஒரு பிரம்மாண்டமான தாமரை போன்ற வெள்ளை கட்டிலாக சேஷநாகத்தின் உடல் இருப்பதையும் அதில் பரமபுருஷர் தனியாக சயனித்திருப்பதையும் பிரம்மாவால் காண முடிந்தது. அச்சூழ்நிலை முழுவதும் சேஷநாகத்தின் படத்தை அலங்கரிக்கும் இரத்தினங்களின் ஒளிக்கதிர்களால் பிரகாசப்படுத்தப்பட்டிருந்தது. அப்பிரகாசம் அப்பிரதேசங்களின் இருளை முழுமையாக அகற்றியது. ஹரே கிருஷ்ணா.